சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10வது வீட்டுல இருக்கார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 8க்கும் அவர் தான் அதிபதி, 9க்கும் அவர் தான் அதிபதி. அப்ப 8க்கும் 9க்கும் அதிபதி 10ல இருக்கார். அப்படிங்கும் போது பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, 10ல ஒரு பாவி இருக்கணும், சனி இருந்தா நல்லது அப்படின்னு. அதாவது சனி பகவான் இருந்தா நல்லதுதான், ஆனா சனி பகவான் பாவி கிடையாது. அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சனி பகவான் நீதிக்காரகர். நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும், கெட்டது செஞ்சா தீமை கிடைக்கும். அதனாலதான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. நல்லது செய்தால் சனியை போல் கொடுப்பார் இல்லை, கெட்டது செய்தால் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது நீதி சொல்ற ஒரு நீதிக்காரகர் அவர் பாவி கணக்குல வரமாட்டாருங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த வக்கர காலகட்டத்துல என்னென்ன நாம செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துல இருக்கார். அப்படிங்கிறப்ப பொதுவாகவே தொழில்காரகன் அப்படின்னாலே சனி பகவான் தான். அப்ப அவரே தொழில்ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் ரொம்ப உச்சத்தை அடையும். அது எப்ப அடையும் அப்படின்னா, தொழில்ல நீங்க நேர்மை அப்படிங்கறத கடைபிடிக்கணும். அதுக்காக மிதுன ராசிக்காரர்கள்லாம் தொழில்ல நேர்மையை கடைபிடிக்காதவர்கள் நான் சொல்லவில்லை. நீங்க செய்யற தொழில ரொம்ப நேர்மையா செய்யணும். இந்த சில பேருக்கு கலப்பட தொழில் செய்வாங்க, சில பேர் சட்டவிரோதமா ஏதாவது செய்வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருவாரு சனி. இப்ப இந்த காலகட்டத்துல வக்கர காலகட்டத்துல உங்களோட தொழில அப்படிங்கறத வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைப்பாரு. என்ன மாதிரியான தொழில் அப்படின்னா, கடும் உழைப்பு இருக்கு பாத்தீங்களா. நீங்க முதலாளியா இருந்தாலும் வேலைக்காரன் இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நம்ம அசட்டையா இல்லாம நாம இறங்கி வேலை செய்யணும். ஐயா சார் நீங்க உட்காருங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு அவர்களா தேடி செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க உழைக்கணும். உழைச்சிங்க அப்படின்னா சனி உங்களை நிச்சயமா பிழைக்க வச்சிருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, உடை, அவர்களுக்கான ஓய்வு நேரம், நல்ல சம்பளம், நல்ல மரியாதை இதெல்லாம் கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உச்சத்தை காமிச்சிருவார் சனி பகவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தொழில் செஞ்சேன், முடங்கி போச்சு, முதலீடு போட்டேன், நட்டமாயி போச்சு, கடை ஆரம்பிச்சேன், பூட்டிவிட்டு உட்காந்துருக்கேன். நான் இன்னும் சில பேர் கடையே பூட்டி போலான்னு பாக்குறேன். எங்கேயாவது வேலைக்கு போனா கூட தினம் 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், இந்த கடையை ஒண்ணு வச்சுக்கிட்டு நானும் முதலாளின்னு வெள்ளையும் சொல்லியுமா உட்காந்துருக்கேன், 4 பேர் பார்த்து காரி துப்பிடுவானேன்னு பூட்டாம வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட அந்த பூட்டுற நிலைமையில இருந்த தொழில் நிறுவனத்தை கூட தூக்கி நிப்பாட்டி வைப்பார். நல்ல வருமானம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அது மாதிரி வேலைக்கு போறவர்களை முதலாளி ஆக்கி பார்ப்பாரு. ரொம்ப காலமா இன்னொருத்தண்ட வேலை செஞ்சேன், தனியா தொழில் செய்யலாமான்னு யோசனையா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் செய்ய வச்சிருவாரு.
தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இதுக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். நம்ம ஓபி அடிக்காமல் நம்ம முதலாளி கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம விசுவாசமாக வேலை செய்யணும்டா அப்படின்னு நினைக்கிறவங்கள அப்படி தூக்கி நிப்பாட்டிடுவார். இல்லை நான் கடுமையாக தான் உழைக்கிறேன், எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் காக்கா பிடிக்கிறவனுக்கு தான் காலம், உழைக்கிறவனுக்கெல்லாம் காலம் இல்லை ஜோசியர் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மேல்மட்ட அதிகாரிகள் முதலாளிகளோட பார்வையை உங்கள் மேலே கண்டிப்பாக பதிய வச்சிருவார். நீங்கள் தான் உழைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நாடகம் ஆடுபவர்கள் விரட்டப்படுவார்கள், உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நிதி சன்மானம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அதுமாரி நல்ல சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிற வகையில் சனி இந்த வக்கர காலகட்டத்தில் 138 நாட்களும் உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்வார். அதோட சனியோட பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வஜ்ர பார்வை, மோசமான பார்வை. இந்த பார்வை படக்கூடிய ஆதி பந்தத்தெல்லாம் சனி போட்டு பாடாப்படுத்துவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு சனி, 4வது வீட்டை பார்க்குறாரு சனி, 7வது வீட்டை பார்க்குறாரு. இப்போ 12ல் சனி விழுந்தது பார்வை அப்படின்னா தெண்ட செலவா வந்துகிட்டு இருக்கு. காலங்காத்தால வண்டி எடுத்துட்டு போனேன், பஞ்சர் ஆகி போச்சு. கடைக்கு போனா டீப்பு மாத்தணுங்கிறான், காலையிலேயே 300 ரூபா தெண்ட செலவுக்கு வச்சு இந்த காசு போச்சு, என்ன பண்றது போ அப்படின்னு இந்த மாதிரிலாம் தெண்ட செலவு வரும். வீட்டுல ஒரு பொருள் மாத்தி ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிட்டே கிடக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான சலிப்பை கொடுக்கும். என்னடா நேற்று தான் கிரைண்டர் ரிப்பேர்னு ஃபோன் பண்ணா, இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரிட்ஜ் ரிப்பேருங்கிறாங்க, லைட்டு பீஸு போச்சுங்கிறாங்க, ஏசி ரிப்பேருங்கிறாங்க. இது மாதிரி வீட்டில் ஒன்று கிடக்க ஒன்று விரைய செலவு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இனிமே அது வராது. என்னன்னா இதுக்கு மேல சுப செலவுகள் அப்படிங்கறத சனி கொடுப்பார். இந்த வஜ்ர பார்வையோட தாக்கம் குறைய குறைய உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் வரும். பிள்ளைகளோட கல்விக்கான செலவு, இல்ல திருமண செலவு, இந்த மாதிரியான சுப செலவுகள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு முதலீடா மாத்தி கொடுப்பார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, நகை நட்டு சேர்க்கறது, இந்த மாதிரியான செலவு தான் கொடுப்பாரு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி அவரோட பார்வை ராசிக்கு 4வது வீட்டுல போயிஞ்சுது. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை முடக்கி போட்டிருப்பார். அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அம்மாவுக்காக நான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை, பெத்த தாயை வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்க்க முடியும். அப்படி வேடிக்கை பார்த்தாலும் சனி உடம்புட்டாரு. அப்ப பெத்த தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல கொடுத்த பிரச்சனைகளை இதுக்கு மேல சரி கட்டுவாரு. அந்த வகையில உங்களுக்கு நன்மைகளையும் கொடுப்பாரு. செலவு இல்லடா மிச்சம்டா, அம்மா குணமாயிட்டாங்க. அது மாதிரி தாய் வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்கலன்னா இப்ப தாய் வழி சொந்தங்கள் மூலமா வரன் அப்படிங்கறது அமையும். சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்துல வந்த சின்ன சின்ன பாதிப்புகளை சரி பண்றது, இது எல்லாத்தையும் சனி செஞ்சு கொடுப்பார். 7ஆம் இடத்துல அவரோட பார்வை இருந்திருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே கூட்டு தொழில முடக்கி போட்டிருக்கோம். கூட்டாளிகள் துரோகம் பண்ணியிருப்பாங்க, கூட்டு தொழில பிரிஞ்சு போயிருந்திருப்பீங்க, இல்லைன்னா கூட்டு தொழில பிரச்சனை, நீயா நானா போட்டியில தொழில் மூடி கிடக்கும். இந்த மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாத்தி கூட்ட விட்டு நீங்க விலகி வந்தாலும் தனித்து இயங்கி கூட்டாளிகள் மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கறதையும் உங்களுக்கு கொடுப்பாரு. நண்பர்கள் துரோகம் பண்ணவங்க எல்லாம் விலக்கி வச்சிருவீங்க. எவன் நல்லவன் கேட்டவன் அப்படிங்கறத அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. இவனுக்கு தான் நம்ம நல்லது செஞ்சோம், இவன் துரோகியா இருக்கான், அவெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம புலப்பாப்போம் அப்படின்னு உங்களை சுத்தி உள்ள கூட்டத்தை குறைச்சிப்பீங்க. நான் யாரு நல்லவன் யாரு கெட்டவங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அது மாதிரி மனைவி கணவனுக்குள்ள இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். ஆனா பொண்ணும் எலியும் பூனையுமா 4 செவத்துக்குள்ள 1 மணி நேரம் பேசினா 3/4 மணி நேரம் சண்டை தாண்டா வருது அப்படிங்கிற நிலைமை மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோன்யம் கொடுப்பாரு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒண்ணு சேரலாம். எங்க வீட்டுக்காரர் 2 சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னவங்களாம் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா ஒண்ணு சேரலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கறாரு. அந்த வகையில இந்த சனி பகவானோட வக்கர காலம் 138 நாளும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அது மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள ரொம்ப கண்ணியமா நடத்துங்க. அவர்களுக்கு உண்டான சலுகைகளை மறுக்காம கொடுங்க. வாழ்க்கையோட உச்சத்தை சனி பகவான் காட்டுவாரு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.